பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பாடல் பாடலை அதை கொண்டு வந்து நீங்கள் ரீட் பண்ணி கேட்கின்றேன். இந்த நிகழ்வுகளை நமக்கு இருக்கிற ஆயிரம் அவர்கள் நடத்தி கொடுப்பார். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனி நாம் இந்த வாழ்க்கை வரவேற்கிறோம். இந்த சிறப்பான கூடுகை எல்லாரும் ஒரே கலர்ல ஆல்மோஸ்ட் சாரி எல்லாம் எடுத்து உட்கார்ந்துருக்கிறது கண்ணுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது. உற்சாகமாக பங்கு கொள்ள வந்திருக்கிறீர்கள், நன்றி. நம்முடைய இந்த ஒரு நாள் சிறப்பு கொள்கை ஆரம்பமாக ஆரம்ப ஜபத்தை நம்முடைய மத்தியில் இருக்கிற பெண்கள் ஐக்கிய குழுவின் பொருளாளர் திருமதி பாலின் செல்வன் அவர்கள் வந்து ஏற்படுவார்கள். துவக்க ஜபத்தை நல்ல பரமத்துக்காகவே இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற மாட்டேரே. இந்த மனமகிழ்ச்சியான காலை நேரத்திலே எங்கள் அனைவரையும் எங்களுடைய எல்லா அனாவசியமான காரியங்களையும் விட்டு இந்த நல்ல ஒரு பங்கை தேர்ந்தெடுத்துக்கொள்ள எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் பெண்கள் ஐக்கிய கூட்டத்தை ஒழுங்கு செய்து போதகரையாவையும் போதகரமாக ஆசீர்வதிக்க மாட்டேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதியும் இது எந்த காரியத்துக்காக இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த நீ சொல்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறவும் ஒழுங்கும் கிரைமுகமாக நடைபெறவும் எதிர்ப்பு செய்திடும். பாடல்களை ஆசீர்வதியும், சாட்சிகளை ஆசீர்வதியும், இன்னும் நடக்க போகிற மெசேஜஸ் மற்றும் மற்ற காரியங்களும் சிறப்பாக நடைபெற்று நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல எதிர்ப்பை செய்யலாண்டதே. வர முடியாமல் தடைப்பட்ட மக்களையும் நினைக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கும் இதே ஆசீர்வாதம் கிடைக்க கிருபை செய்துள்ள வேண்டுமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நீரே
துதிப்போம் என்
அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையதா ஆவியாத்மாவும் தேகம் யாவும் இன்று தந்து கொண்டு செய்குவே ஆவியாத்மாவும் தேகம் யாவும் இன்று தந்து கொண்டு செய்குவே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே சுவை பாடிடுவே அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழித்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே ஆசீர் பொழித்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே அல்லேலூயா துதி
ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான உங்களுடைய ஓய்வு நாளில் இந்த மதிய வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, பெண்கள் ஞாயிறாக, பெண்கள் தினமாக ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் அனுசரிக்கும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த தோற்றமிருந்த காலங்களிலும் கூட உம்மை போற்ற, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களை ஒன்றிணைத்திருக்கிறீர். அதற்காக மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றிகளை இருக்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, பெண்களாக இணைந்து ஏறெடுக்க போகின்ற இந்த ஜெபாராவதியை எங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கேட்கப்படுகின்ற செய்திகள் ஆண்டவரே, ஏறெடுக்கப்படுகின்ற எல்லா விதமான காரியங்களையும் உங்களுடைய சமூகத்தை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் தூய ஆவியானவரை பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய செய்தியை சுமந்து கொண்டு வந்திருக்கின்ற அக்காவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுடைய செய்திகளை நாங்கள் கேட்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற நீரளித்தாலும் ஆயிரக்காகவும் அம்மாவுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகள் பலவீனப்பட்ட நாட்களிலெல்லாம் உங்களுடைய மாறாத கரம் அவர்களோடு கூட இருந்து மற்றும் தாங்கியே சுமந்து தப்பித்து வழிநடத்துவதற்கு அதற்காக நமக்கு கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து என்னுடைய எல்லாமே அவர்களுக்கு வேண்டிய நல்ல பலனை தந்து உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே நீ வலிமையாக இருந்து அவர்களை பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெண்களை சங்கத்தினுடைய செயலர் பொருளர் மற்றும் ஆண்டவரே வந்திருக்கின்ற அனைத்து சங்க உறுப்பினர்களையும் உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல பலனை தாங்க, சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க இந்த நாளை மீண்டும் உங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லா நன்மைகளையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாத்ராகமம் 1:15 முதல் 22 வரை. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எதிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எதிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனிதன் மேல் உட்கார்ந்திருக்கையில் காத்து, ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். அதுக்கு மருத்துவச்சிகள், பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களுக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் வளர்ந்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயன்படுத்தினார். அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோம் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பாடம் அன்பான திருச்சபை மக்கள் யாவருக்கும், குறிப்பாக பெண்களாக இணைந்து இந்த பெண்கள் சிறப்பு குழுவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் பிரியைக்கு கடவுளின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம்முடைய ஆளுநர் திருச்சபை பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வாயிலாகவும் சார்பாகவும் ஆயிரமா இங்கு இருக்கின்ற அனைவரின் சார்பாகவும் உங்களை மீண்டுமாக வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நீண்ட நாளுக்கு பிறகு நாம் ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கான ஒரு பேச்சினை கடவுள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இது பெரிய ஒரு அரிய வாய்ப்பாக நான் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் இந்த கூட்டத்தினை சிறப்பிக்கும் வண்ணமாக நமக்கு காலை ஆராதனையிலே நன்றி மன்றாட்டு ஏறெடுப்பை நடத்தி கொடுத்த ஆயிரமா திருமதி பிரேமலதா ராஜன் தேவகுமார், நமது முன்னாள் ஆயிரமா அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். கவனமாகவே அவர்களை இந்த சிறப்பு கூடுகைக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்களுக்கு அதிக வேலைகள் இருந்தாலும் கூட நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வந்து இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் யாவரும் நம்முடைய கரங்களை தட்டி அவர்களை நாம் வரவேற்போம். நம் அன்பினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இப்போ வேகமாக மற்றொரு பணிக்காக கடந்து செல்வதனால நம்முடைய அன்பின் பரிசாக நம்மை சார்பாக அழைத்து அவர்களை வழி
அனுப்புகின்றோம். அக்கா அவர்களை பெற்றுக் கொள்வதற்காக வழி அனுப்பிடுறோம் நாங்கள். ஆனாலும் அவங்க இருப்பாங்க தொடர்ந்து. அடுத்தபடியாக நம்முடைய ஸ்தல போதகரம்மா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் காலை ஆராதனையிலும் பங்கு கொண்டார்கள், நடத்தி நம்முடைய ஆராதனையை ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஆராதனை ஒழுங்குமுறை நடத்தி கொடுத்தார்கள். அதே போல இப்போதும் இந்த ஆராதனையை அவர்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பங்கேற்பதற்கு நன்றி செலுத்துகின்றேன். அவர்களையும் வருக வருக என்று நம்முடைய திருச்சபை பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வாயிலாக வரவேற்கிறேன். சிறப்பாக இந்த நாளிலே நாம் சிறப்பு செய்தியாளரை அழைக்க வேண்டும், இதற்காக கூப்பிட வேண்டும் என்று நாம் சொல்லிட்ட போது நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற வீணம்பாக்கம் திருச்சபையின் ஆயராக இருக்கின்ற அருள் திரு சைலஸ் ஞானதாஸ் ஐயாவுடைய துணைவியார் ஆயரம்மா அவர்களும் ஆசிரியர், அக்காவும் ஆசிரியர் தான். அவங்க வேணும் உங்களுக்கு நல்ல வெல் நோன் பர்சன்னால நான் அறிமுகப்படுத்துறேன். அக்கா தலைமை ஆசிரியராக நடுநிலை பள்ளி நம்முடைய சிஎஸ்ஐ நடுநிலை பள்ளியிலே அநேக ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு இப்போது நம்முடைய ஆலந்தூர் சிஎஸ்ஐ பள்ளி இன்னும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கின்ற சிஎஸ்ஐ பள்ளிகளுக்கு தாளாளராக கரஸ்பாண்டண்டாக நம்முடைய பேராயர் மூலமாக நியமிக்கப்பட்டு பேராயத்திலே பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை நாங்கள் அணுகி இந்த நாளிலே சிறப்பு செய்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது உடனடியாக அதை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களையும் நம்முடைய கிறிஸ்துநாதர் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய திருச்சபையின் ஆயர் அவர்களையும் அவங்க பத்தி தெரியும், இருந்தாலும் அந்த மீட்டிங் எப்படி தடைபடாம நடத்தணும்ன்றதுல அது சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையிலும் கூட அவர் வந்திருக்கிறார்கள். நம்ம எல்லா இந்த ப்ரோக்ராம்ஸ் நடத்துவதற்கு அதிகமாக உற்சாகப்படுத்தினார்கள். நான் சில நேரங்களிலே துவண்டு போனாலும் கூட இதை எப்படியாவது நடத்திவிட வேண்டும், என்னை விட அவர் தான் அதிகமாக முனைப்பு காட்டினார். இதை விடவே கூடாது, எனக்கு எப்படியாவது விட்டுருவாங்களான்னு தான் இருந்தது. உண்மையிலே நான் சொல்றேன், ஏன்னா நான் அப்படி இருந்த ஒரு மனநிலையில் இருந்ததுனால என்னை எப்படியாவது விட்டுருவாங்களே, என்னை என்ன எஸ்கேப் பண்ணிடலாமா, அது ஒரு எஸ்கேபிசம். எனக்கு கூட மெசேஜ் பண்ண விட்டுருங்க, எனக்கு இன்னும் கோஆர்டினேட் பண்ண முடியல எதுவுமே அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை விட அதிகமாக முனைப்பு காட்டி இந்த பெண்கள் ஐக்கிய கொள்கையை நடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதிகமாக உழைத்த ஆயர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய செயலர் அவர்களும் இந்த ஊடகத்தின் வாயிலாக வாட்ஸ்அப் மெசேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க இருக்கிறதுனால இந்த செய்திகள் எல்லாம் வெளியிடுவதற்கு அவர்கள் அதிகமாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த செய்திகள் பரிமாறப்படுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதிதாக செயலர் பதவியிலிருந்து நடத்துகின்ற இந்த வருடத்தினுடைய முதல் பெண்கள் ஐக்கிய கொள்கை, இந்த ஐக்கிய கொள்கைக்கு வந்திருக்கின்ற ஐயா அவர்களையும் எங்களுடைய பெண்கள் ஐக்கியத்தின் சங்கத்தின் வாயிலாக சகோதரிகளாக நாங்கள் உங்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். ஐயா பயிற்சி இல்லையா? சரி. அடுத்தபடியாக நமது கமிட்டி எல்லாருமே நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். பொருளாளர் அவர்கள் வர இயலவில்லை. பொருளாளராக இருக்கிற திரு தீபன் அவர்களையும் நாங்கள் எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வாயிலாக வருக என்று வரவேற்கின்றோம். அவர் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவரை நாங்கள் வரவேற்கின்றோம். வந்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக நீங்கள் இவ்வளவு பேர் நான் வருவாங்க ஐ நெவர் எக்ஸ்பெக்ட். அதனால இவ்வளவு பேர் வந்திருக்கிறதே பெரிய இந்த நேரத்துல நீங்க வந்திருப்பது, அதுவும் தனி மனித இடைவெளியோட உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கறது ரொம்ப அழகா இருக்குது. இந்த வேலையில இந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்திருப்பது, உங்களுக்கு அநேக பணிகள் இருக்கிறது, இருந்தாலும் அது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நேரத்திலே ஒரு குழுவாக சில மணி நேரம் தங்கி பல நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு கடவுள் நமக்கு திரும்பி செய்திருக்கின்றார். எனவே நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த நிகழ்வே இல்லை. அதனால நமக்கு நாமே கைத்தட்டி கொள்வோம், நம்மளே நாமே வரவேற்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும், குறிப்பாக முதியவர் வரைக்கும், முதியவனே சொல்ல முடியாது, நீங்க பார்க்க எல்லாரும் எவ்ரிஒன் இஸ் லுக்ஸ் லைக் ஏஞ்சல், எல்லோ ஏஞ்சல், ஏன்னா ஒயிட் ஏஞ்சல் தான் சொல்லுவாங்க, எல்லோ ஏஞ்சல். அது மாதிரி
எல்லாரையும் நான் வரவேற்கின்றேன். முடியாத நிலைமையில கூட வந்திருக்கிறீங்க. அப்புறம் நம்ம மத்தியில் மிஷினரி அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போல எல்லோ மேம்பர்ஸ். எனவே வந்திருக்கின்ற ஒவ்வொரு கமிட்டி அங்கத்தினர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். குறிப்பாக நம் மத்தியிலே புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற விமன் கன்வீனர் திருமதி ஜெயசிலி அம்மா அவர்களையும் நாங்கள் நம்முடைய ஜெயக்குமாரி ஜெயக்குமாரி அம்மா அவர்களையும் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வாயிலாக வருக வருக என தேங்க்யூ. அடுத்ததாக நாம் மத்தியிலே செய்திக்காக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். சிறப்பு செய்தி நமக்கு இப்படியாக நம்மளை உற்சாகப்படுத்துகின்ற ஐயர் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் சேர்த்து பெண்கள் சங்கத்தின் சார்பாக இந்த பரிசினை ஒரு சுறுசுறுப்போடு நம்ம பணிகளுக்கெல்லாம் உறுதுணையாக நின்ற செயலர் அவர்களுக்கும் பெண்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு. நாம் செய்திக்கு செல்வோம். நமக்கு இருக்கிற ஆயுதமாக நம்ம வெறும் 1000 வருஷமாக கரஸ்பாண்டாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் தமிழக அரசுடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர். அதெல்லாம் கைப்பற்றி பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்ட் பிரதமத்தின் மூலமாக அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. சிறந்த ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக சைதாபேட்டில் ஒரு பெரிய ஸ்கூல் அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அவர்களோடு அம்மாவுடைய அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம். நாங்கள் ஊத்துக்கோட்டைன்னு சொல்ல இங்கே இருந்தார். போலூர் திருச்சபை கட்டினவர் அப்பாவுடைய அம்மாவுடைய அப்பா. அதே போல் ஊத்துக்கோட்டை சொல்லி அவர் கிராமத்தில் வந்து ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தார்கள். அவர் வந்து இன்ஜினியராக இருந்து செயல்படுத்தினார்கள். அவங்க சரி பண்ண சொன்னால் அப்பா போல தான் சரி சொன்னாங்க. சரி அதை சரி சொன்னால் அப்பா போல தான் இருப்பாங்க. அதே போல் நம்முடைய ஐயம்மாவுடைய ஆயர் அருள்துறை சைலஸ் ஞானதாஸ் ஐயா அவருடைய தந்தையார் எங்களுக்கு ஆயராக இருந்தார்கள். திரு அருள்துறை ஏசிரியான் ஐயா அவர்கள். நாங்கள் உத்திரமேறு பகுதியில் எங்கள் அப்பா பணியாற்றுகின்ற பொழுது இருப்பிடம் என்ற கிராமத்தில் நாங்கள் இருந்தோம். அதற்கும் உத்திரமேறு திருச்சபைக்கு 5 கிலோமீட்டர். நாங்கள் இருந்த இடத்துல ஆலயம் கிடையாது. ஆனால் சிறு வயதில் நாங்கள் கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளுக்கு நாங்கள் போகிற பொழுது ஆயிரம் வீட்டில் தான் போய் படுத்துக்கணும். நைட்டில் போய் படுத்துக்கிட்டு காலையில் சர்வீஸ் அதுக்கு வந்துட்டு வருவோம். ஆகவே அந்த காலத்திலிருந்து சைனஸ் ஆகிறவர்கள் எங்களோடு நல்ல உணர்வு கொண்டவர்கள். வளர்ந்து வருகிற சூழ்நிலையும் எப்பொழுதும் எங்களை உற்சாகப்படுத்தியவர்கள். ஒருவேளை அவர்கள் வருவார்கள் நான் எதிர்பார்க்கிறேன். ஆக 2 பேருமே என்னுடைய ஊழியர் ஊழியத்தில் அதிகமாக இணைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை நினைத்ததனால கடவுளுக்கு நடிசைத்து அவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்படி நம்மளோடு ஸ்தோத்திரிக்கிறவர்களுடைய அருமையான காலை நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை நிலையிலும் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனமாக எங்களை ஒன்று கூட்டி ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களை நாம் தியானிக்கும்படியாக முடியும். ஆண்டவரே உடைய பாதத்தின் கீழ் அமர்ந்து ஈடுபடாத நல்ல பகை தெரிந்து கொண்ட மரியாதை போல எங்களை கூட்டி சேர்த்து தயவுக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் இங்கே இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் சிந்திக்க போகிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தி கொடுத்துள்ளோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் கூட என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல நான் வருவேன் என்று நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்தேன். திடீரென்று ஒரு நாள் ஆயர் அவர்கள் இங்கே வந்து பேச வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற போது உண்மையாகவே மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏன்னா பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக
ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமை சகோதரன் என்ற ஆயர் அவர்களுக்கும் ஆயர் அம்மா அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அவ்விதமாக இங்கே இருக்கிற என்னோட அன்பு சகோதரி ஆயர் அம்மா அவர்களுக்கு பல வருஷமாக அவர்களை நன்கு அறிந்திருக்கிறேன். உண்மையாகவே ஒரு அன்பான ஒரு சகோதரி. அவர்கள் இந்த இடத்துல இப்போ இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். அப்படியாக செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி அங்கஸ்தினர், இங்கு உள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிந்து கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்திலே நாம் பெண்கள் ஐக்கிய பெண்கள் தினத்தை நாம் கொண்டாடுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் இப்பொழுது 2 வருஷமா நம்ம அதை செய்ய முடியல. நமக்கு பேராயத்தின் மூலமாக நெற்றி நடைபெறும். அதோடு கூட திருச்சபையிலே நாம் எவ்விதமான கூடுகைகளே அவ்விதமாக சில திருச்சபைகள் வெளியில போவாங்க, விமன்ஸை கூட்டிட்டு டூர் கொண்டு போவாங்க. இப்படி பல நிகழ்வுகளிலே நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை இந்த கொரோனாவினாலே நமக்கு எல்லாம் மறுக்கப்பட்ட போதிலும் இவ்விதமான கூட எந்த திருச்சபையில நான் வைக்கல. உண்மையாகவே இங்கே இருக்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சேர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால அப்படி செய்ய முடியாத நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடவுள் உண்மையாகவே பேச வேண்டும். உங்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம சிந்திக்கும்படியாக நான் பேராயத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் விடுதலை பணியில் பெண்கள் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நம் சிந்தனை ஓட்டத்தை நாம் செலவிடப் போகிறோம். பெண்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிறப்பானவர்களாக படைத்திருக்கிறார். ஆண்டவர் ஆகிய தேவன் வானத்தை பூமியின் சிருஷ்டித்து 6 நாட்கள் எல்லா விதமான சிருஷ்டித்து முடித்தார். அவ்விதமாக முடித்து எல்லாம் நல்லது என்று கண்டார். கண்ட பிறகு மனிதன் தனிமையாய் என்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்கினார். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி உருவாக்குகின்ற போது அந்த மனுஷியை அவர் ஒருவேளை தலையில் இருந்தோ அல்லது பாதத்தில் இருந்தோ அவர் எடுக்கவில்லை. தலையிலிருந்து எடுத்திருந்தால் மனுஷியானவள் தலைக்கு மேல இருந்திருப்பான். பாதத்திலிருந்து எடுத்திருந்தா மனுஷன் கீழாக அவளை என்ன பண்ணிருக்கலாம், நசுக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் 2க்கும் இடைப்பட்ட இடத்திலிருந்து விழாவில் இருந்து அவளை எடுத்தார். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவள் பெஸ்ட் கம்பேனியனாக அவள் 2 பேலன்ஸ் ஈக்குவல் பார்ட்னர் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த பெண்ணானவள் எல்லா நிலைகளிலும் மனுஷனுக்கு துணையாக கொடுக்கப்பட்டாள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி கொடுக்கப்பட்ட இந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்று நாம் பார்க்கின்ற போது பெண்கள் அவர்கள் நசுக்கப்படுகிற ஒரு சமுதாயமாக தான் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படவில்லை. ஆதியிலிருந்து நாம் யோசித்து பார்க்கும்போது அவர்களுக்கு சமமான ஒரு பங்கு கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை. பெண்களுக்கு அநேக விதமான போராட்டங்கள், கஷ்டங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்துருப்போம். ஆனால் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது அநேக விதமான பாடுகளின் மத்தியிலே பெண்கள் கடந்து கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கு பேசப்படும் உரிமை மறுக்கப்பட்ட காலங்கள் உண்டு. அவர்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய மீடியாவில் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் பெண்களை குறித்தான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. செக்சுவல் அபியூஸ், லோ சேலரி, வரதட்சணை கொடுமை, இப்படி பலவிதமான கொடுமைகள் மத்தியிலே இந்த பெண்கள் கடந்து கொண்டுதான் போகிறார்கள். நம்முடைய வேலை செய்யும் இடங்களில் பெண்களுக்கான சம உரிமை கொடுக்கப்படாமல் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம இங்க நினைக்கிறோம், நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கு, நான் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு யோசித்தாலும் நமக்கு இந்த தலைப்பு ஏன் கொடுக்கப்படுகிறது? ஒவ்வொரு வருடமும் ஏன் இவ்விதமாக நம் பெண்களை குறித்தான கரிசனையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் பேராயத்திலிருந்து இவ்விதமாக நமக்கு இந்த சிந்தனை பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுப்பூதம் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று ஒரு காலம் இருந்தது. ஆனால் அந்த பெண்கள் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் ஆண்களுக்கு சமானமாய் மேலாக கூட அநேக பதவிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கல்வியானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கல்வி வந்த பிறகுதான் மிஷனரிகள் மூலமாக இந்தியாவிற்குள் கல்வி வந்த பிறகு அவர்களுக்குள்ளாக இருந்த நிலையானது மாற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் நம்ம கல்வி அறிவு உள்ளவர்களாக இருப்பதனாலதான் தெளிவு பெற்றவர்களாக இருக்கிறோம், துணிவு பெற்றவர்களாக இருக்கிறோம். இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மிடத்திலிருந்து போய்விட்டது இல்லையா? நம்ம என்ன சமம் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு எல்லா துறைகள்
ஆர்மி, நேவி, இல்லையா ஏர்ஃபோர்ஸ், அதே போல பெண்கள் எல்லா உயர்ந்த பதவிகள், ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இல்லையா, அது பெருமைக்குரிய ஒரு காரியம் தான். இப்போ சிஎம், நம்ம முன்னாள் சிஎம், இப்போ இருக்கிற மம்தா மேனேஜ் இப்படி எல்லாருமே பெண்கள் உயர்ந்து கொண்டு போகும்போது நமக்கு ஒரு பெருமைக்குரிய காரியமாக இருக்கிறது இல்லையா. கல்பனா சாவ்லா, அதே போல சுனிதா வில்லியம்ஸ், இன்றைக்கு கூட மிசைல் டைரக்டராக மிஸ்ஸஸ் தாமஸ், இப்படி பெண்களுடைய நிலைமை உயர்ந்து கொண்டே போனாலும் அது ஒரு புறம் இருக்கும் போது மற்றொரு புறத்திலே பெண்கள் நசுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை குறித்தான சிந்தனை நம் திருச்சபைக்கு அவசியமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும், திருச்சபை என்ன செய்ய முடியும், நம்ம ஒரு வேளை கேள்வி கேட்கிற ஒரு மனிதர்களாக இருப்போமானால் கடவுள் அந்த பொறுப்பை நம்மிடத்திலே கொடுக்கிறார். அவர்களை குறித்தான கரிசனை, கஷ்டப்படுகிற மக்களை குறித்தான கரிசனை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதியை பார்க்கின்ற போது யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கின்ற போது 2 பெண்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே 2 பெண்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பெண் விடுதலை பணியிலே பெண்களை குறித்தான சிந்தனையிலே நான் 3 பாகமாக பிரித்துக் கொண்டேன். அதாவது முதல் தலைப்பு என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்கள், அடுத்ததாக கடவுளால் பயன்படுத்தப்பட்ட பெண்கள், மூன்றாவதாக கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்த பெண்கள் என்ற 3 தலைப்புகளை நம்ம பார்க்கிறோம். கடவுளுக்கு கர்த்தருக்கு பயந்த பெண்கள், இதுதான் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்துல 1 முதல் 15 வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் பல அடியார்களை இந்த வேதத்திலே பார்க்கும்போது தம்முடைய விடுதலை பணிக்காக பயன்படுத்தினார். மோசேயை பயன்படுத்தினார், யோசுவாவை பயன்படுத்தினார், கிதியோனை இப்படி பலரை பயன்படுத்திக் கொண்டே வருகிறார். அப்படி பயன்படுத்துகின்ற போது இந்த விடுதலை பணியிலே பெண்களையும் பயன்படுத்தினார். பெண்கள் வீக் செக்ஸ் தானே, அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்காம அவர்களுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கிறார். எம்பவர்டு உமனாக அவர்களை பயன்படுத்தினார். இன்னைக்கு நம்ம சகோதரிகளுக்கு இருக்கிறாங்க எல்லாருமே எம்பவர்டு தான் இல்லையா, நல்ல ஆற்றல் மிக்கவர்களாக இன்றைக்கு பேராயத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் உங்களுடைய இடங்களிலே பணிபுரிகிறீர்கள். கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா ஆற்றல் கொடுக்கிறார். நான் பலவீனமானவன், அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு பலத்தை கொடுத்து ஆற்றல் மிக்க பெண்ணாக பயன்படுத்துகிறார். சில பெண்களை டைனமிக் லேடிஸாக பயன்படுத்துகிறார், டிக்னிஃபைட் லேடிஸாக பயன்படுத்துகிறார். இப்படி ஆண்டவர் வீக்கான ஒரு பலவீன பாண்டத்தை அழகாக இந்த கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே வருகிறார். வேதத்துல இந்த பெண்களை குறித்து நாம் பார்க்கின்ற போது இவர்கள் கடவுளுக்கு பயந்த பெண்களாக தங்களுடைய கிரியைகளை செய்தார்கள், காரியங்களை செய்தார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். கடவுள் இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கமே விடுதலை கொடுக்க வேண்டும்படியாக வந்தார். பாவத்திலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, இப்படி விடுதலை பணி செய்யும்படியாக கடவுள் நமக்கு முன்மாதிரியாக கடந்து வந்தார். அவர் அநேக அடியவர்களை இந்த பணியிலே ஈடுபடுத்தினார், பயன்படுத்தினார். இங்க 2 பெண்கள் இருக்கிறாங்க, சிப்பிராள், பூவாள். இவர்கள் 2 பேரும் எகிப்து தேசத்திலே மீட்வாய்ஸாக இருக்கிறாங்க இல்லையா, மருத்துவச்சிகளாக வேலை செய்கிறார்கள். இவர்களிடத்திலே அந்த அரசர் என்ன சொல்றாரு, பார்வோன் என்ன சொல்றாரு சொன்னால், நீங்க மருத்துவம் பார்க்கும்போது அங்க பிள்ளை பேருக்காக காத்திருக்கிறாங்க பெண்களுக்கு இடத்திலே, ஆண் பிள்ளை கிடைக்கின்ற போது அதை நீங்கள் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் அதை நீங்கள் உயிரோடே காப்பாற்றுங்கள் என்று ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த கட்டளையை அங்க எதிரே ஸ்திரீகள், மருத்துவச்சிகள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த 2 பேருக்கும் என்ன இருக்குதுன்னு சொன்னா, அரசுடைய கட்டளையை காட்டிலும் கடவுளுடைய பயம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாக பெண்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ள அந்த பயம் இருக்கு. ஆகவே அவங்க என்ன செய்யறாங்க, ராஜாவினுடைய கட்டளை கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் கடவுளுக்கு அதிகமாக பயந்தது நிமித்தமாக எபிரேய ஆண் பிள்ளைகளை காப்பாற்றி விடுகிறார்கள். அங்கு பிறக்கும் போது அந்த ஆண் பிள்ளைகளை கொண்டு போடாமல் அவர் காப்பாற்றுகிறார்கள். அப்போ அரசர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் நீங்க இப்படி செய்தீர்கள் என்று கேட்கின்ற போது அவருடைய பதில் என்னவாக இருந்தது என்றால், எபிரேய ஸ்திரீகள் இங்க இருக்கிற எகிப்திய பெண்களை விட பலசாலிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பிரசவிக்கும் 4 போதுக்கு முன்னாலே அவங்க என்ன செய்யறாங்க, பிரசவித்து விடுகிறார்கள். ஆகவே அவர்களை எங்களால் என்ன பண்ண முடியல, கொண்டு போட முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ராஜாவினுடைய கட்டளை, அரசாங்கத்திலிருந்து நமக்கு ஒரு கட்டளை வருகிறது என்றாலும் இது இறைவனுக்கு பிரியமானதா என்று அவர்கள் பகுத்து ஆராய்ந்தவர்களாக கடவுளுக்கு பயந்து காரியத்தை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது நீ ஜெபிக்க கூடாது என்று கட்டளை வருகிறது. ஆனாலும்
அவர் 3 வேளை ஜெபித்தார். அதுக்கு என்ன கிடைச்சது ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கத்தின் கெபியிலே போடப்படுகிறார். நான் சிங்கத்தின் கெபியில் போடப்பட்டாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாற்ற நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் 3 வேளை ஜெபித்தார். அதன் படியே அவரை தேவன் என்ன செய்கிறார்? சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தார். நமக்கு கூட நம்மை சுற்றின விரோதமாக அநேக சிங்கம், கெஞ்சிக்கிற சிங்கம் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கின்ற போது எப்படிப்பட்ட காரியத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு போய் தீயின் இடையிலே எரிகிற சூளையில போடுகின்ற போது அவர்கள் பரவாயில்லை, எங்களை சூளையில போட்டாலும் என்னை ஆண்டவர் தப்புவிப்பார், அவங்களுடைய விசுவாசம் அப்படியா, தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? அவர்கள் அந்த சிலையை வணங்கவில்லை என்று பார்க்கிறோம். அதனால அவங்க கொண்டு போய் போடுறாங்க. அந்த இடத்திலும் அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 ஸ்திரீகள் கடவுளுக்கு பயந்தது நிமித்தமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்கள். கர்த்தருடைய பயம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. யாத்ராகமம் 121 நாம் வாசிக்கிறோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். நீ கடவுளுக்கு பயந்தால் உன்னுடைய குடும்பம் தழைக்கும். இந்த வார்த்தையை நாம் நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்வோம். என்னுடைய குடும்பம் எப்படியாக இருக்கிறது? என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறதா? எனக்கு ஏன் இந்த காரியம் சம்பவிக்கவில்லை? எந்த இடத்திலே ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்காமல் பயம் இல்லாமல் நடந்து விட்டேன் என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகின்ற போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்கிறார். இந்த 2 பேரும் கர்த்தருக்கு பயந்ததினாலே அவர்களை குடும்பங்களை தழைக்கும்படி செய்கிறார் என்று பார்க்கிறோம். யோசேப்பை அறியாத பார்வோன் வருகிறார். அவர் செய்த 3 காரியங்கள் என்னவென்று பார்த்தால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க வேண்டும். அவர்கள் பழகி கொண்டே போகிறார்கள். ஆகவே 3 காரியங்களை செய்கிறார். முதலாவது காரியம் என்னவென்றால், அவர்கள் அதிகமாக பெருகுவதை கண்டு அவர்கள் பழகி பெருகாத படிக்கு அவர்கள் மீது பாரமான வேலைகளை சுமத்தினால் அவர்கள் ஒடுங்கி போவார்கள் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் பிளான் அவர் செய்கிறார். அவர்கள் எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பருகி பெருகினார்கள் என்று யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்களை பார்க்கிறோம். ஆகவே ஒடுக்கும் போது கூட கடவுள் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பருகி பெருகி செய்கிறார். அப்போது அவர் பார்க்கிறார் அந்த அரசர் திரும்பவுமாக 2வது பிளான். அந்த 2வது பிளான்ல தான் சிப்போரால் பூவால் என்ற 2 பேரையும் பயன்படுத்தினார். அவர்களும் கடவுளுக்கு பயந்தது நிமித்தமாக அங்க பிறந்த ஆண் பிள்ளைகளை அவர்கள் காப்பாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். 3rd பிளான் என்ன செய்கிறார் என்றால், இப்படியாக அவர்கள் காப்பாற்றப்பட்டது நிமித்தமாக அவர்கள் மீண்டுமாக பழுகுவார்களே, பெருகி போவார்கள் என்று நினைத்து அவர்கள் நதியிலே ஆண் பிள்ளைகளை கொண்டு போய் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை நதியிலே போடும்படியாக சொல்கிறார். இப்படியாக போடும்படியாக சொல்கின்ற போதுதான் அந்த வேளையிலே லேவியின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணானவளுக்கு மோசே பிறக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த மோசே பிறக்கின்ற போது 3 மாதம் வரை அவர் என்ன செய்யப்படுகிறார்? ஒளித்து வைக்கப்பட்டு 3 மாதத்துக்கு பிறகு நாணல் பெட்டியில வைத்து அதை கொண்டு போய் நைல் நதி ஓரத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த காரியத்திலே நாம் பார்க்கும்போது இந்த நைல் நதியிலே விடுகின்ற போது அங்கு அவளுக்கு உதவியாக இருந்தது என்று யார் என்றால் அவருடைய சகோதரியாகிய மிரியாம். இந்த மிரியாம் யார் என்றால் கடவுளால் பயன்படுத்தப்பட்ட பெண்ணானவள். கர்த்தருக்கு பயந்தவர் சிப்பிரால் பூவாள். 2வதாக கடவுளால் பயன்படுத்தப்பட்டவர்கள். அந்த வரிசையிலே மிரியாமை நாம் எடுத்துக்கொள்வோம். மிரியாம் என்ன செய்கிறார் என்றால், மோசே ஆரோன் இவர்களோடு சேர்ந்து விடுதலை பயணத்திலே இணைந்து செயல்பட்ட ஒரு பெண். மோசேயும் ஆரோனும் விடுதலை பயணத்துக்குள்ளாக அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகின்ற போது அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு இந்த விடுதலை பயணத்திலே அவர்கள் உதவி செய்த ஒரு பெண்ணாக இருந்தார். இவர்கள் யார் என்று பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஒரு கவிஞராகவும் வேதம் அவளை குறித்து சொல்லுகிறது. இவர் தம்புரு வாசித்து நடனமாடி அங்குள்ள பெண்கள் மத்தியிலே அவள் தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறார். அவள் அங்க இருக்கிற எல்லா பெண்களுடைய இருதயத்தையும் இன்ஸ்பயர் பண்ணிட்டான் இல்லையா? இருக்கிற பெண்கள் வரிசையில எப்படி மயிரம் அழகா பேசினாங்க. ரொம்ப போல்டு எம்பவர்டு லேடியா நான் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகா இல்லையா? அதே போல இந்த மிரியம் கூட தைரியசாலியாக அங்கிருந்து அனைவருடைய இருதயத்தையும் கவரக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த இடத்தில் காணப்படுகிறார். இவள் ஒரு தீர்க்கதரிசி என்று 2ஆம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வசனங்களில் நாம் பார்க்கிறோம்.
இந்த மிரியாம் யார் என்று சொன்னால் அம்ராம் யோகபேத் என்பவர்களுடைய தம்பதிக்கு பிறந்த முதல் மகள் இந்த மிரியாம். மிரியாம் அவங்க தீர்க்கதரிசி. இவளை குறித்து ஜோசிபஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், இவள் 5 வயதாக இருக்கின்ற போது அவங்க தந்தை இடத்துல போய் அவள் சொன்னானா, ஐந்து வயதாக இருக்கின்ற போது அவன் தந்தை இடத்துல போய் சொன்னானா, அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க எகிப்துல கஷ்டப்படுறாங்க, ஆனால் இந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக நமக்கு நம்ம வீட்டுல ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு இவ 5 வயதா இருக்கும் போதே அவள் அவங்க அப்பாட்ட சொன்னானா அப்படின்னு ஜோசிபஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார். அவளுக்கு தீர்க்க தரிசன வரம் இருந்தது. அதன் பிறகுதான் மோசே பிறந்தார். இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவங்க அப்பாவே மோசேயுடைய அப்பா கிட்ட கடவுள் ஒரு நாள் தோன்றி சொன்னாரா, உன்னுடைய குடும்பத்தில் பிறக்க போற ஒரு மகன் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த போகிறார் என்று சொன்னாராம். அப்படியான சூழ்நிலையிலே பிறந்த மகன் தான் இந்த மோசே. இந்த மோசையை 3 மாதம் அளவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பாதுகாக்கிறார்கள். அதன் பிறகு அவனை கொண்டு போய் நாணப்பெட்டியிலே வைத்து அவனை கொண்டு போய் அந்த நைல் நதியிலே விட்டு விடுகிறார்கள். இந்த இடத்திலே மிரியாமினுடைய பங்கு ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அவருடைய வயது, மிரியாமுடைய வயது 7 வயதாக இருக்கிறது. அவள் தன்னுடைய சகோதரனை பாதுகாக்கும் பணியை செய்கிறாள். சட்டங்கள் கடுமையாக இருக்கிற நேரம் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் தன் நைல் நதியிலே போட வேண்டிய சூழ்நிலை. அந்த சட்டங்கள் கடுமையாக இருக்கிற நேரத்தில் தன் சகோதரனை பாதுகாக்கும் பணியை செய்கிறாள். அந்த இடத்துல நைல் நதியில விடப்பட்ட அந்த நேரத்துல தான் பார்வோனுடைய குமாரத்தி அங்கு வருகிறாள். அவளை குறித்தான ஒரு காரியம் கூறப்படுகிறது. அவளுக்கு தோல் வியாதி இருந்ததா, ரேஷஸ் இருந்ததாம். அவள் அந்த இடத்துல ஏன் வந்தா அப்படின்னு சொன்னா, நைல் நதியில மூலிகை தண்ணீர் ஓடுகிறது, அதை நாம போய் குளிக்கும் போது அதனால என்னுடைய தோல் வியாதி சுகமாகும் என்று சொல்லி அதன் நிமித்தமாக அந்த இடத்திலே அவள் தோழிகளோடு கூட அங்க வந்ததாகவும், அந்த நேரத்துல அந்த பெட்டியை பார்க்கிறாள். அந்த பெட்டியை பார்த்த உடனே அந்த பெட்டியை எடுத்து அதை திறந்த மாத்திரத்துல அவளுடைய தோல் வியாதி சுகமாகி விட்டதாம். உடனே அவள் அந்த குழந்தை அழுகிறதை நிறுத்தும்படியாக அதை கொண்டு போட மனதில்லாமல் அந்த குழந்தை என்ன செய்யறாள், அதை வளர்க்க வேண்டும், அதை தன்னுடைய வீட்டிலே வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவளாக அங்க யாராவது இருந்தால் அதற்கு உதவி செய்வார்களா என்று தேடுகின்ற போதுதான் மிரியாம் அந்த இடத்திலே கடந்து சென்று அவனை வளர்க்கக்கூடிய ஒரு தாதியை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி, சட்டங்கள் கடுமையாக இருந்த போதிலும் தன்னுடைய சகோதரனை காக்கும் பணியிலே, அவனை வளர்க்கக்கூடிய பணியிலே தன்னுடைய தாயாரை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ஒரு பெண்ணாக மிரியாம் காணப்படுகிறாள். அவன் ராஜகுமாரத்தினுடைய அரசவையிலே வளரும்படியாக தேவனுடைய தீர்மானம் அப்படியாக இருந்தது. இந்த மிரியாம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த போதும், அதன் பிறகு எகிப்தியர்கள் அவிழ்ந்து போன போதும் அவள் தன்னுடைய பாட்டினாலே கீதங்களினாலே பாடி தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே இப்படியாக வரம் பெற்ற அந்த மிரியாம் அவள் ஒரு தவறு செய்தாள் என்பதையும் நான் நினைவு கூற வேண்டும். அவள் என்ன செய்தாள் என்று பார்க்கும்போது, தன்னுடைய சகோதரர் மோசேக்கு விரோதமாக அவன் பேசுகிறாள். அப்படி பேசுவது நிமித்தமாக அவளுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாம் நினைக்கிறோம் எல்லா விதமான தாளங்களை எனக்கு இருக்கு, நான் கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவள், நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா பைபிள் வாசிப்பேன், நல்லா ஃபாஸ்டிங் இருப்பேன், ஆலயத்துக்கு ஒழுங்கா போவேன். எதுவாக இருந்தாலும் நாம் தவறு செய்யும் போது அது யாராக இருந்தாலும் தேவன் கண்டித்து உணர்த்துகிறார் என்பதை இந்த காரியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய சகோதரன் மோசே எத்தியோப்பிய ஸ்திரீயை திருமணம் செய்து கொண்டது நிமித்தமாக அவளுக்கு எரிச்சல் வருகிறது. அதனால போய் அவன் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அவள் கடவுள்கிட்ட போய் கேட்கிறாள். என்ன 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, கடவுள் மோசையை கொண்டு மட்டும்தான் பேசுவாரா, எங்களை கொண்டு பேச மாட்டாரா என்று சொல்லி அவள் கேட்கிறாள். இது தேவனுக்கு விரோதமான பாவமாக இருந்தபடியினால கடவுள் என்ன செய்யறாரு, மிரியாமையும் ஆரோனையும் 2 பேரையும் ஆசரிப்பு கூடார வாசல்ல வந்து நிற்கும்படியாக சொல்கிறார். அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, நான் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசும்போது தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாக தான் நான் வெளிப்படுவேன், ஆனால் என் தாசனாகிய மோசேயோடு நேரடியாக முகமுகமாக நான் பேசுவேன் என்று சொல்லி மிகவும் அவன் மோசே மிகவும் தாழ்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன் என்று ஆண்டவர் அவளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உடனே மிரியாமுக்கு என்ன வந்தது என்று பார்க்கும்போது குஷ்டரோகம் வருகிறது. அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறப்பாக இருக்கிறாள். அதற்கு கூட மோசே தான் ஜெபிக்கிறான்.
ஆண்டவரே அவளை அதிலிருந்து விடுதலை செய்யுங்கள் என்று ஜெபிக்கும் போது 7 நாட்களுக்கு பிறகு அவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இதில் என்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், நம்ம நிறைய நேரங்களில் நம்மோடு இருக்கிறவங்களை பற்றி குறை சொல்லிடுவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைமைத்துவத்துக்கு விரோதமாக பேசியிருக்கோம். ஏன் அவங்களால தான் முடியுமா, என்னால் முடியாதா, நான் எந்த டேலண்ட் இல்லையா, நான் நல்லா பாட மாட்டேனா, நான் நல்லா பிரசவிக்க மாட்டேனா, நான் நல்லா ஜோக் பண்ண மாட்டேனா, ஏன் என்ன பயன்படுத்தலை, எனக்கு ஏன் இந்த இது நம்ம கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கோம். கடவுளுக்கு தெரியும் யாரை எங்க எப்போ பயன்படுத்தணும்னு அவருக்கு நல்லா தெரியும். மோசே தேவனுக்கு பிரியமான ஒரு மகன், அவருக்கு விரோதமாக ஒரு சகோதரியாகிய மிரியாம், அவள் இத்தனைக்கும் அவளுக்கு தீர்க்க தரிசன வரம் இருந்தது. அவள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ணினாலும் அவள் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகின்ற போது கடவுள் அவளை அடித்தார் என்று பார்க்கிறார். அவள் அதை உணர்ந்த போது அவளை மீண்டுமாக அந்த ஊழியத்தை சேர்த்துக் கொண்டார். நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் வேலை செய்கிற ஸ்தலத்துல நாம் மற்றவர்களை குறித்தான தவறான காரியங்களை பேசுகிறோம். அவர்களை குறித்து பேசுவதனால கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? நம்முடைய ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறோம், அது கர்த்தர் மகிமைப்படுகிற காரியம் அல்ல. நாம் ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசுவதை நாம் என்ன செய்யணும்? குறைத்துக் கொள்ள வேண்டும், நிறுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அவர்களுக்காக பேசுகிறவர். ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நாம் உண்மையாகவே மிரியம் கிட்ட நல்ல டேலண்ட் இருந்துச்சு. அவள் அதை காக்கும் பணியை செய்தாள். அவள் தான் போய் ரெப்ரசன்டேட்டிவா பேசுறா. எல்லா காலங்களோடு பயன்படுத்தினாலும் அவள் சின்ன தப்பு செய்தனால கடவுளுடைய அவள் தண்டனைக்கு கூட அவள் பாதகமாய் மாறிவிடுகிறாள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் அவளுடைய காரியத்தின் மூலமாக, மிரியமின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், நாம் மற்றவர்களை குறித்து பேசுகிற காரியத்தை மிகவும் ஜாக்கிரதையாக, ஊழியக்காரர்களை பற்றியோ உடன் பிறந்தவர்களை பற்றியோ வீட்டில் கூட நம்ம உட்காந்து பேசுவோம், நம்முடைய சகோதரர்களை பற்றி பேசுவோம், அந்த குடும்பங்களை பற்றி பேசுவோம். அதனை தேவன் பிரியப்படுகிறாரா என்று யோசித்து செயல்படும்படியாக தேவன் இந்த நாளிலே நம்மோடு இடைப்படுகிறார். அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு டைனமிக் லேடி அப்படின்னு சொன்னா தெபோரா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 4 முதல் 16 வசனத்தை பார்க்கும்போது தெபோராவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த தெபோரா என்பவள் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் கூறுகிறது. இவள் லபிதோத்தின் மனைவி. இவள் 40 வருடம் அவள் நியாயாதிபதியாக இஸ்ரவேலை அவள் ஆட்சி செய்தாள் என்று கூறுகிறது. இவள் 4வது ஜட்ஜ், இவள் 4வது நியாயாதிபதி. இவள் பேரிச்ச மரத்தின் கீழ் அமர்ந்து 40 வருடங்கள் இஸ்ரவேலை அவள் நியாயம் விசாரித்தாள். இந்த தெபோரா மற்றவர்கள் செய்யும் குற்றங்களை தைரியத்தோடு கூட எடுத்துரைத்து அவள் கடவுள் அவளுக்கு கொடுத்த ஆற்றலை அந்த இடங்களை பயன்படுத்தி 1 வருஷம் 2 வருஷம் 40 வருடங்கள் என்று பார்க்கின்ற போது அவள் சிறப்பான ஒரு ஜட்ஜாக அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காள்? தன்னுடைய பணியை செய்தாள். ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய அந்த பணியிலே தன்னை அவள் ஈடுபடுத்திக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். இது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா புறம்பா போயிடுறாங்க. அப்படி போகின்ற போது கடவுள் அவர்களை விட்டு விலகி போய் விடுகிறார். நம்ம கூட கடவுளை விட்டு சில நேரங்களுக்கு கூட போயிடுவோம். கடவுள் எனக்கு நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறது உடனே நம்ம என்ன பண்றோம்? முறுமுறுத்து நாம் தூரம் விலகி விடுகிறோம். கடவுள் எனக்கு பதில் சொல்லலை, நான் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், இப்படின்னா நம்ம மனதுக்குள்ளே நாம் சிந்திக்கிறோம். ஆனால் கடவுள் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ என்னை விட்டு தூரம் போல நான் திரும்பவும் நான் எப்படியாக என்ன செய்யறேன்? அழைத்துக் கொள்வேன். ஆதாம் தூரம் போயிட்டான். ஆண்டவர் திரும்பவும் கூப்பிடுறார், ஆதாமே எங்கே இருக்கிறார்? நம்ம ஒவ்வொரு பேரை அறிந்த ஆண்டவர், நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைத்து வைத்திருக்கிற ஆண்டவர், நம்மை கூட அவர் அப்படித்தான் அழைக்கிறார். நீ ஏன் என்னை விட்டு தூரம் போயிட்டார்? சின்ன காரியம் தான், ஏற்ற வேளையில நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் என்ன செய்யறாங்க? தூரம் போயிட்டாங்க. தூரம் போனது நிமித்தமாக அவர்களுக்கு என்ன நடக்குது என்று சொன்னால், கானானிய ராஜாவிடத்திலே அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறார். கானானிய ராஜா அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறார். இந்த தெபோரா என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் தேனி, மிகவும் சுறுசுறுப்பானவள் என்று அர்த்தமா. இந்த தெபோரா என்ன செய்கிறார்? இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய சண்டைகள், பிரச்சனைகள் வருவதில்லை. அந்த காலத்துல இருண்ட நாட்கள் அது. அங்க பெண்கள் ரொம்ப நம்ம போல இப்ப இருக்கிற சூழ்நிலை இல்லாத ஒரு நாட்களை யோசிச்சு பாருங்க. மிகவும் இருண்ட நாட்களிலேயே அனைத்து ப்ராப்ளத்தையும் அவளால் என்ன செய்ய முடிந்தது? சால்வ் பண்ண முடியறதுக்கு காரணம் அவளோடு தேவனுடைய ஆவியானவர் அவளோடு கூட இருந்தார். அவளை தேவன் பயன்படுத்தினார். அவளை முன்னறிந்த தேவன் அவளை அழைத்து அவளுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கின்ற போது அவள் சிறப்பாக செய்தார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவரோட பாராட்டை பார்த்து கேட்கிறாரு, என்ன சொல்றாரு? பகைவருக்கு எதிராக 10,000 பேரை கூட்டிக் கொண்டு போ, நப்தலி செபுலோன் இடத்திலிருந்து 10,000 பேரை கூட்டிக் கொண்டு நீ போ அப்படின்னு சொல்லுகின்ற போது
அவன் என்ன செய்யறாரு, அந்த கானானிய படைத்தலைவர் சிசராவை கடந்து போகும்படியாக சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற போது சிசரா என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, பாராக்கு என்ன சொல்றான்னு சொன்னா, நான் போருக்கு நான் போறேன், ஆனா நீங்க என் கூட வரணும். நான் போருக்கு நான் போறேன், நீங்க கூட வரணும். அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, இந்த தெபோராள் இடத்துல யார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய ஆவியானவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். அதுவே நான் போருக்கு நான் போகும்போது கடவுள் எனக்கு என்ன கொடுப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா இவங்க கூட வந்தா எனக்கு ஃபேவர் கிடைக்கும், நான் ஜெயிச்சுக்குவேன் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இன்னொரு காரியம் வந்து அவனுக்கு ஒரு பயம் வேற இருந்துச்சு. நான் எப்படி நான் போக முடியும், நீங்க நான் போறேன் கீழ்படியிறேன், ஆனா எப்படின்னா என் கூட வந்தா நான் போறேன். அப்போ இந்த தெபோரா சொல்லிக்கிற வார்த்தை, நான் கூட வரேன், ஆனா நீ போகிற இந்த காரியத்தினுடைய மேன்மை உனக்கு கிடையாது. நீ போற காரியம், நீ போருக்கு போற, ஆனால் அதனுடைய மேன்மை உனக்கு கிடையாது. ஒரு பெண்ணுக்கு தான் போய் சேரப்போகுது அப்படின்னா அவன் ஒருவேளை அவன் யோசித்து பார்க்கலாம், என்னை போக சொல்லிட்டாங்க, ஆவியானவர் சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க, நான் போயிருக்கலாம். ஆனால் அவனை நீங்க வாங்க என் கூட அப்படின்னு கேட்டது நிமித்தமாக அவன் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு அந்த மேன்மை கிடையாது. அப்பவும் அவர் பாராக்கு என்ன நினைக்கிறாருன்னா, அந்த மேன்மை யாருக்கு போய் சேர போகுதுன்னா தெபோராவுக்கு தான் போக போகுது அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மேன்மை வேறொரு பெண்ணுக்கு போய் சேர்ந்ததாக நாம் பார்க்கிறோம். பாராக்கு அந்த இடத்துல போகின்ற போது கானானிய படைத்தலைவர் சிசராவை முறியடிக்கிறார்கள். முறியடிக்கின்ற போது சிசேரா ஓடி வருகிறான். ஓடி வருகின்ற போது அவன் எங்கே வருகிறான் என்று பார்க்கும்போது யாகேலுடைய கூடாரத்திற்குள்ளாக ஓடி வருகிறான். யாகேலுடைய கூடாரத்துக்கு வரும்போது யாகேலும் ஒரு புத்திசாலியான பெண்ணாக காணப்படுகிறாள். அங்க வந்து அவன் கேட்கிறான், எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லி அவளை அழைத்து அந்த இடத்திலே அவனுக்கு பால் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம் இல்லையா. துருத்தியில் இருந்த பாலை ஊற்றி கொடுத்து அவனை உள்ளே கொண்டு போய் ஜபக்காலத்தினால் மூடி அவன் தூங்க மட்டுமாக காத்திருக்கிறாள். இந்த இடத்துல அந்த போரிலே இவளும் ஒரு பிரதிநிதியாக கலந்து கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். நல்லா தூங்குற வேளையிலே கூடார ஆணியினால் அவனை நெற்றியிலே அடித்து அவளை விழ செய்தான் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களிலே பெண்களுக்கு தான் கூடாரங்களை அடிக்கும் பணி கொடுக்கப்படுவோம். கூடாரங்கள் அங்கே டென்ட்டை கழட்டி போயிட்டு அவங்க கூடாரங்களை அடிக்கும் பணியில இந்த பெண்கள் அதிகமாக நல்ல யூஸ்டா இருப்பாங்களாம். அதனாலதான் யாகேல் என்ன செய்யறா, அவளுக்கு கூடாரங்களை அடித்து அந்த ஆணிகளை அடித்து பழக்கப்பட்டது நிமித்தமாக கரெக்ட் பாயிண்ட்ல வச்சு என்ன செய்யறா, சிசராவை அவள் கொலை செய்தாள் என்று பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை அவள் மறைச்சு வச்சிருந்தா பாராக்கும் அவளுடைய சேனைகளும் தேடி வருகின்ற போது அதுல இவள் மாட்டிக்கொண்டால் சிசராவோடு சேர்த்து இவளும் என்ன செய்திருப்பா, அந்த இடத்திலே அழிந்து போயிருப்பாள். அப்படி செய்யாமல் அந்த வெற்றியிலே தானும் பங்கு கொள்ளும்படியாக அந்த மேன்மை இவளுக்கு கிடைத்ததாக பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி சொன்ன காரியம், இந்த மேன்மை உனக்கு கிடையாது, ஒரு பெண்ணுக்கு போய் சேர போதுன்னு சொல்லுகின்ற போதே அது யாகேல் என்ற பெண்ணை தான் அப்படி சேர்ந்ததாக பார்க்கிறோம். மிகவும் கடவுளால் அதாவது ஆற்றல் மிக்க பெண்ணாக தெபோராள் அந்த காரியத்திலே பயன்படுத்தப்பட்டால், அந்த நியாயம் விசாரித்தாள் என்று நாம் பார்க்க. இன்னும் கூட நம்முடைய திருச்சபையில கூட நாம் யோசித்து பார்ப்போம். யாகேலை போல தெபோராவை போல நாம் அநேக நற்காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மை கூட என்ன செய்கிறார், ஆற்றல் மிக்கவர்களால் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆற்றலை நாம் எங்கு வச்சிருக்கிறோம், புதைத்து வைத்திருக்கிறோமா அல்லது பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே நமக்கு நம்முடைய வேலை குழந்தைகளை வளர்க்கணும், அன்பு அரவணைப்பு என்று நாம் இருந்தாலும் ஊழியத்தின் பாதையிலே இந்த திருச்சபையானது எவ்விதமாக கடந்து போகிறது, பெண்களை குறித்தான கரிசனை எவ்விதமாக இருக்கிறது, இதில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்று நாம் கண்டு கொள்ளபடியாக தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இடைப்படுகிறார். அடுத்ததாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண் என்று நாம் பார்க்கின்ற போது நாம் எஸ்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த எஸ்தரை குறித்து நீங்கள் அனைவருமே அறிந்த ஒரு காரியம்தான். எஸ்தர் கடவுளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாள். இந்த எஸ்தர் அவருடைய சிறிய தகப்பன் யார் பேர் சொல்லுவாங்க, முத்தேகாய். முத்தேகாயுடைய சொற்படி அவள் செய்தது நிமித்தமாக அவள் உயர்த்தப்பட்டு கடவுளால் பயன்படுத்தப்பட்டாள். எஸ்தர் புஸ்தகம் முத்தேகாய் அல்லது எஸ்ராவினால் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த பெர்ஷியா தேசத்துல அரசர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய திருமணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, 7 பெரிய வெல்தி ஃபேமிலிஸ் இருக்கும். அந்த ஃபேமிலிஸ்குள்ள தான் அவங்க பெண்களை எடுப்பாங்களாம். ஒரு ராஜாத்தி வர வேண்டும் அப்படின்னு சொன்னா அங்க 7 ஃபேமிலிஸா இருக்கும் அந்த பெர்ஷியா தேசத்துல.
அதிலிருந்து முக்கியமான குடும்பங்களிலிருந்து பெண்களை அவர்கள் அடுத்த ராணியாக செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா யூத பெண்ணாகிய இந்த எஸ்தர் பெர்ஷியாவின் ராணியாக மாற்றப்படுகிறார். இதை மாற்றப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவள் ரொம்ப அழகா இருப்பானாம். கார்ஜியஸ் அவளை குறித்து கூறப்படுகிற வார்த்தை. அப்புறம் ஃப்ளாலஸ் ஆலிவ் ஸ்கின், அவளுக்கு அழகான ஸ்கின் இருந்துச்சான். அதோடு கூட அவளுடைய முக கலையானது அனைவரையும் கவரக்கூடிய ஒரு கலையாக அவளை குறித்து எழுதப்பட்டிருந்தது. இந்த ஆகாஸ்வேரு ராஜா அநேக கன்னி பெண்கள் அங்கே கடந்து போறாங்க. ஆனால் அவர்களிலே இவளை அவன் செலக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆகாஸ்வேரு இந்த இடத்துல அந்த எஸ்தரை செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணும்போது இவள் தன்னுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாயுடைய வார்த்தையின்படியே அவள் செய்தாள். அந்த மொர்தெகாயுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம வேதத்தில் திரும்ப நான் ரிப்பீட் பண்ணலை, விரும்பல. நமக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்றேன். மொர்தெகாய்க்கு அவன் ராஜாவுக்கு நல்ல காரியம் செஞ்சிருக்கான். அவனை கொலை செய்யும்படியாக வருகின்ற போது அதை ராஜாவுக்கு அதை அறிவித்தார். ஆனால் அது அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஒரு நாள் ராத்திரி அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அதன் நிமித்தமாக அந்த புஸ்தகத்தை, ஞாபக புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கின்ற போது அவன் செய்த நற்காரியமானது அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போதான் அவருக்கு தெரிகிறது, என்னுடைய உயிரை ஜீவனை காப்பாற்றி அந்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கின்ற போது, எப்படி கனப்படுத்த வேண்டும், அவனை ரிவார்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதற்கு பதில் சொல்கிறான், இப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ரிவார்டுக்கான ஆயத்தங்களை செய்கிறார்கள். அதே நேரத்துல இன்னொரு காரியம் நாம யோசிக்கிறோம். நமக்கு கூட சில காரியங்கள் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்காக கூட இவ்விதமாக கிரியை செய்கிறார் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்காக நம்முடைய ஆபீசர்ஸ், மேல் அதிகாரிகளுடைய தூக்கத்தை கலைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவங்க தூக்கம் வராம நம்மளை குறித்தான சிந்தனையை கடவுளால் கொடுக்க முடியும். நம்ம தான் யோசிப்போம், நம்மளை பற்றியாக அவங்க எங்க நினைக்க போறாங்க அப்படின்னு. ஆனால் அன்றைக்கு ராஜாவுக்கு தூக்கம் இல்லாத ஒரு இரவு வருகின்ற போதே அன்றைக்கு மொர்தெகாயை குறித்தான சிந்தனையை வரும்படியாக கடவுள் செய்கிறார். நமக்கு கூட தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உண்மையாகவே சமய சந்தர்ப்பங்களை தேவன் மாற்ற வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல 6 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த விருந்து செய்கின்ற போது 3 விதமான விருந்துகள் நடைபெறுமா. 3 விதமான விருந்துகள்ல 6 மாதம் ஒரு விருந்து நடைபெறும். அதுலதான் எல்லா நாடுகளில் இருந்தும் ஆபீசர்ஸ் வருவாங்க. எல்லா ராஜாக்கள் ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்படி வரும்போது அதுல அவர்கள் 6 மாதங்கள் அவர்கள் அந்த இடத்துல ஒன்று கூடி அந்த விருந்திலே கலந்து கொள்வார்கள். அடுத்த ஒரு விருந்து 1 வாரம் நடைபெறும். அந்த விருந்துல சாமானிய மனிதர்களை கூப்பிட்டு விருந்து நடைபெறும். 3வது விருந்து என்ன என்று பார்க்கும்போது ராஜாத்தி கொடுக்கிற விருந்து. இந்த 3 விதமான விருந்துகள் அந்த நாட்களிலே பெர்ஷியா தேசத்திலே நடைபெற்றுதான். இந்த ஆகாஸ்வேரு ராஜா ரொம்ப அழகான ஒரு அரண்மனையை கட்டினார். அவருக்கு என்னன்னு சொன்ன, அந்த அரண்மனையினுடைய அழகை யாரும் காண வேண்டும் என்பதற்காக அந்த விருந்து செய்கிறார். அப்படி விருந்து செய்கின்ற போது அந்த விருந்திலே அந்த அரண்மனையுடைய தோற்றம், அது எவ்வளவாக அந்த ராஜா எவ்வளவு அழகாக நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதுக்காக அவர் அந்த விருந்து செய்தாராம். அப்படி செய்கின்ற போது விருந்தின் லீடர்ஸை கூப்பிடுறாரு. அங்க இருக்கிற அனைவரையும் முதன்மையானவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து செய்கின்ற போது அந்த தேசத்துல என்ன செய்வாங்கன்னா கப்ஸ், என்ன கப்ஸ்னா கோல்டன் கப்ஸ் தான் பரிமாறப்படும். அப்படி பரிமாறுகின்ற போது ஒரு கப்பும் அடுத்த கப்பும் வித்தியாசமாக இருக்குமா. ஒரே மாதிரி இப்ப நம்மள டீ கொடுக்கும் போது 6 கப்புன்னா 6 கப்பு தான் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் அத்தனை பேருக்கும் வெவ்வேறு வித ஷேப்ஸ்ல இருக்கிற கோல்டன் கப்ஸ்ல அவங்க பரிமாறுவார்களாம். இவருடைய செல்வத்தினுடைய பெருமையையும் இந்த அரண்மனையினுடைய அழகையும் காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த விருந்தை செய்தாராம். அப்படி செய்த போதுதான் 7 நாட்களுக்கு பிறகு அவர்கள் புசித்து குடித்திருக்கின்ற போதே ராஜாத்தியாகிய வஸ்தியினுடைய அழகு அனைவரும் காண வேண்டும் என்பதற்காக அவளை வரவழைக்க அவர் ஆணையிடுகிறார். அப்படியாக ஆணையிடுகின்ற போது வஸ்தி அதை மறுக்கிறான் என்று பார்க்கிறோம். அவர்கள் மறுத்ததுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. என்னால் அங்கே வர முடியாது, அனைவரும் கூடியிருக்கிற இடம், நான் எப்படி அங்கே வர முடியும் என்று அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், ஒரு பெண்ணாக நாம் யோசித்து பார்க்கின்ற போது அவள் செய்தது கரெக்ட் தானே நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் ராஜாவினுடைய கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியாமல் போனாள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவள் கீழ்ப்படியாத நிமித்தமாக அந்த ராஜகிரீடமானது வேறு ஒருத்திக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மெமுகான் என்ற ஒரு பிரதான மந்திரியின் மூலமாக
கட்டளை பெறுகிறது. அப்படியாக அந்த இடம் காலியாக மாற்றப்படுகிறது. வஸ்தி இருந்த இடமானது இன்றைக்கு அது என்னாச்சு, அந்த இடம் காலியாக மாற்றப்பட்டு அது எஸ்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த எஸ்தர் என்ன செய்கிறாள் அப்படின்னு சொன்னால், அவள் தன்னுடைய ஜனத்திற்காக போராடினாள் என்று பார்க்கிறோம். அவளை எஸ்தர் அந்த ராணியாக மாற்றப்பட்ட பிறகு அவள் அங்கு அரண்மனையில் இருக்கிறாள். அப்பொழுதுதான் யூத ஜனங்கள் அனைவருமாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தி வருகின்ற போதே அவள் 6 காரியங்கள் செய்தாள். முதலாவது காரியம் என்னென்று பார்த்தால், நான் அமைதியாக இருப்போமானால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். கடவுள் நம்முடைய வாழ்க்கையை திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்க இந்த இடத்துல இருப்பது அவருடைய திட்டம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய திட்டம் தீர்மானம் இல்லாமல் நாம் இங்க வந்து உட்காரவே முடியாது. கொரோனா பீரியட்ல நம்ம பார்த்தோம், எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், கண்ணிமணி போல பாதுகாத்தார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் இங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடைபெறாது என்று தெரியும். அவர் உண்மையாகவே முத்தையா சொல்கிறார், நீ இன்றைக்கு அமைதியா இருந்தா ரட்சிப்பு நீ உன் மூலமாக வரவில்லை என்றால் வேறொரு மூலமாக ரட்சிப்பு வரும். ஆகவே நீ செய்ய வேண்டிய காரியத்தை, கடவுள் உன்னோடு சொல்லுகிற காரியத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட நாம் பேசுகிறார். இரண்டாவது, உன்னதமான நோக்கங்களுக்காக சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர். அன்றைக்கு வஸ்தியானவள் மாற்றப்பட்டதுக்கு உன்னதமான நோக்கம் என்ன நோக்கம் என்றால், ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது. அதற்கு ஒரு யூத பெண், ஒரு யூத குலத்தை சேர்ந்த ஒரு பெண் அங்கு அரசியாக வர வேண்டும். ஆகவே அந்த நோபல் ஐடியா, கடவுளுடைய உயர்ந்த நோக்கமானது அது நிமித்தமாக அந்த ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு மாற்றப்படுகிறது. மூன்றாவதாக, தைரியமாக அவள் செயல்பட்டாள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல உள்ள போகக்கூடாது, ராஜா அழைத்தாலும் போகக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தாலும், என்னுடைய உயிரே போனாலும் என் ஜனத்துக்காக நான் போய் நிற்கிறேன் என்று சொல்லி அவள் தைரியமாக செயல்பட்டாள் என்று பார்க்கிறோம். அடுத்தது அவள் செய்த காரியம், உபவாசத்தோடு அவள் செயல்பட்டாள் இல்லையா. நீங்க எஸ்தர் புஸ்தகத்துல பார்க்கும்போது எங்கேயுமே காட் இல்லையா, கடவுள் எதுவுமே இருக்காது. ஆனா எஸ்தர் முற்றிலுமாக கடவுளை சார்ந்து வாழ்ந்தாள். இப்ப உபவாசம் பண்ணுங்க, 3 நாள் எனக்காகவும் நீங்க மற்றவர்களுக்காக உபவாசிகள் என்று சொல்லி ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் அவள் செயல்பட்டாள். தைரியம் மிக்க பெண்ணாக இருந்தாள். கடவுள் நமக்காக காரியங்களை மாற்ற வல்லவர் என்று அவள் அறிந்திருந்தாள். ரட்சிப்பு அவள் மூலமாக வரும் என்று அவள் அறிந்திருந்து அவள் செயல்பட்டாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உலக சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ளாமல் உண்மையாகவே அழிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் கடவுளுக்கு முன்பாக நம்மை கீழ்ப்படிவதன் மூலமாக மட்டுமே காரியங்கள் ஜெயமாய் முடியும். மொத்தைகள் சொல்லுகிற காரியத்துக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அவள் கீழ்ப்படிதல் நிமித்தமாக அவளுடைய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாய் மாறினது என்று பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவள் தைரியமாய் இருந்தது நிமித்தமாக அவள் உண்மையாகவே அவள் ஜனங்களை காக்க முடிந்தது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு இவ்விதமாக தேபோராளை போல ஆற்றல் மிக்கவர்களாக நாம் காணப்படுகிறோமா? எஸ்தரை போல தைரியம் உள்ளவர்களாக கீழ்ப்படிதலோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்திற்காகவும் நம்முடைய சமுதாய நலனுக்காகவும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்ல சாட்டிஸ்ஃபைட் இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, குறையும் இல்லை, நல்ல ஆசீர்வாதம். நம்ம அடுத்து செய்ய வேண்டிய செயல்பாடுகள் மற்றவர்களை குறித்தான கரிசனை நமக்கு இருக்க வேண்டும். சிப்ரால் பூவால் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு பயந்தது நிமித்தமாக குடும்பங்களை தழைக்கும்படியாக கடவுள் செய்தார் என்று பார்க்கிறோம். மிரியம் உண்மையாகவே கடவுளால் அவள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகளாக செயல்பட்டாலும் அவள் தவறு நிமித்தமாக அவளுக்கு கிடைத்த தண்டனையை அவள் உணர்ந்து மீண்டுமாக சேர்க்கப்பட்டாள். இவ்விதமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட மக்களை பார்க்கிறோம். மூன்றாவதாக, கடவுளுக்காக தங்களையே கொடுத்தவர்கள். இந்த வரிசையில் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது பிரிஸ்கில்லா, மரியாள் இல்லையா, இவர்கள் யாரும் பிரிஸ்கில்லா பார்க்கின்ற போது பவுலோடு சேர்த்து ஊழியத்திலே பங்கு கொண்டவர். அவருடைய வீட்டை அந்த ஜெப வீடாக மாற்றின ஒரு பெண்ணாக பிரிஸ்கில்லாவை குறித்து பார்க்கிறோம். அகிலாள், பிரிஸ்கில்லா இவங்க 2 பேருமே இணைப்பிரியாத ஒரு ஜோடியாக தான் பைபிளை நம்ம பார்த்தோம். அவள் தன்னுடைய வீட்டையும் இல்லத்தையும் ஊழியத்திற்காக கொடுத்த ஒரு ஸ்திரீயானவராக அவள் இருக்கிறாள். மரியாள் ஆண்டவரோடு கூட ஊழியத்திலே அவள் தொடர்ந்து கடந்து சென்றார். அவள் ஆண்டவருக்கு மகதலேனா மரியாதை குறித்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு சீஷியாகவே கடந்து சென்றாள் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் அழைக்கப்பட்டு கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள், கடவுளால் பயன்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்,
கடவுளுக்கு என்று தங்களையே அர்ப்பணித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே விடுதலை செய்யும்படியாக கடந்து வந்தார். அவர் இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து விடுதலை, வியாதிகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுதலை. நாம் என்ன விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த விடுதலை பயணத்திலே என்னுடைய பணி என்னவாக இருக்கிறது? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் கடவுள் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை எடுத்து வாசியுங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 ஆவியானவர் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வந்ததின் நோக்கமே அவர் விடுதலை பணி செய்வதற்காக வந்தார். கட்டுண்டவர்களாக இருக்கிறவர்கள், சிறைப்பட்டு இருக்கிற மக்கள், நம்ம உடனே சிறைச்சாலை அப்படின்னா அநேக விதமான சிறை அனுபவத்திற்குள்ளாக வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த காரியத்திலும் விடுதலையற்ற ஒரு வாழ்க்கை. கண் தெரியாம நம்ம கண்ணோடு இருக்கவர்கள் நினைக்கிறோம். ஆண்டவரை பற்றி அறியாத அநேக குருடர்கள் இருக்கிறார்கள், பார்வையற்றவர்கள். இப்படியாக அநேக விதமான ஆவிக்குரிய நிலைமையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் விடுதலை செய்யும்படியான அந்த நோக்கத்தோடு ஆண்டவர் வந்தார். அவர் கடந்து வந்தது உலக பிரகாரமாகவும் நமக்கு சுகத்தை கொடுக்கவும் நாம் நல்ல வாழ்க்கை வாழும்படியாக வந்தாலும் அவர் ஆவிக்குரிய காரியத்திலே, அவர் பரலோக ராஜ்யத்திலே நாம் அனைவரும் சேர்க்கும்படியான திருப்பணியிலே அவர் தன்னை ஈடுபட்டார். அவ்விதமாக என்னுடைய பணி என்னவாக இருக்கிறது? விடுதலை பணியிலே எவ்விதமாக பெண்கள் பயன்படுத்தப்பட்டார்கள், நான் எவ்விதமாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய பணி என்னவாக இருக்கிறது? நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயம் கேட்போம். அதுவரை நானும் இவ்விதமான ஆற்றல் மிக்க பணிகளை செய்ய என்னையும் தகுதிப்படுத்தும், என்னையும் பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நான் ஒப்பு கொடுத்து கடந்து போவோம். கர்த்தர் நம் அனைவருக்கும் இந்த காரியங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபிப்போம். பேசும் கர்த்தாவே, உம் குரலை கேட்டிட உம் இதய வாரத்தை பகிர்ந்திட வருகிறேன். பேசும் கர்த்தாவே, உம் குரலை கேட்டிட உம் இதய வாரத்தை பகிர்ந்திட வருகிறேன். பேசும் கர்த்தாவே, மோசேயோடு பேசி ஜனத்தின் சிறையை மாற்றினீ. மோசேயோடு பேசி ஜனத்தின் சிறையை மாற்றினீ. எங்கள் தேச ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றிட பேசிடும். எங்கள் தேச ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றிட பேசிடும். பேசும் கர்த்தாவே, உம் குரலை கேட்டிட உம் இதய பாரத்தை பகிர்ந்திட வருகிறேன். பேசும் கர்த்தாவே, யோவானோடு பேசினீ, தேவ தரிசனம் தந்தீ. யோவானோடு பேசினீ, தேவ தரிசனம் தந்தீ. இன்று உமது பாதம் அமர்ந்து நான் வாஞ்சையோடு கேட்கிறேன். இன்று உங்கள் பாதம் அமர்ந்து நான் வாஞ்சையோடு கேட்கிறேன். பேசும் கர்த்தாவே, உம் குரலை கேட்டிட உம் இதய பாரத்தை பகிர்ந்திட வருகிறேன். பேசும் கர்த்தாவே. ஆம் நல்லாண்டவரே, இந்த காலை வேளையில் பேசின வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். நீர் உம்முடைய சுத்தத்தின்படியாக எங்களை பயன்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் கூட
ஆற்றமிக்க பெண்களாக உம்முடைய சமுதாயத்திலே உம்முடைய திருச்சபை பணிகளிலே எங்களை ஈடுபடுத்தி அநேகரை ஆண்டவரை நாங்கள் ஆற்றுக்கொள்ளும்படியாகவும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள கருவிகளாக இருக்கும்படியாகவும் இந்த நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மிக சிறப்பாக இந்த பெண்கள் ஃபெலோஷிப் ஐக்கிய கூடுகை மிக சிறப்பாக நம்ம நடத்துறதுக்கு கிருபை செய்த எல்லாம் வல்ல தேவனுக்கு முதலாவது நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு சிறப்பாக செய்தி காலையில் அளித்த நம்மளுடைய ஆயிரமா தேதி ரேச்சல் ஸ்டெல்லா ஈரமாவுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்டில் இந்த கூடுகையும் அவர்கள் முன்னின்று சிறப்பாக நம்மளுக்கு தலைமை தாங்கி நடத்தி தந்தாங்க. அதில் கூட நம்மளுக்கு உண்மையாக இருந்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளில் நமக்கு சிறப்பு செய்தி அளித்த இந்த கூடுகை மிஸ்ஸஸ் எடிக்ஸ் ஞானதாஸ் கரஸ்பாண்டன்ட் மிஷன் ஸ்கூல், அவங்க ரொம்ப அழகான ஒரு பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்தாங்க. வெரி கன்வின்சிங். அதே நேரத்தில் நீங்களும் வந்து நிறைய பெண்கள் இந்த கூடுகையில் நீங்கள் கலந்து கொண்டதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது குறிப்பாக நல்ல வயோதிகர்கள் பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிறீங்க. அந்த டைம் இஸ் ரன்னிங் அவுட். வச்சிருக்கேன் அதை அதே போல் இந்த நாளில் நமக்கு சிறப்பாக நம்மளோட இருந்து குவிஸ் நடத்தி கொடுத்த வேதவிழாவோட போட்டி நடத்தி கொடுத்த ரெவரண்ட் சசிகலா லாரன்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நாளில் நம்மளோட கடந்த 3 ஆண்டுகளாக நமக்கு இந்த ஐக்கிய சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த மிஸ்ஸஸ் மேகலா கன்வீனர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதுக்கப்புறம் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் விஜய் சாமியல் ஆண்டி, அவங்க அவரோட வெள்ளூரில் இருந்தால் கூட சரி, அவங்க வந்து அநேக ஐடியாஸ் நிறையா நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் நிறைய பீப்புள் வந்து நம்ம சர்ச்சில் வந்து இந்த ஐக்கிய சங்கத்தில் வந்து நல்லா கலந்துக்கிறீங்க. அதை நான் வந்து கண்கூடாக நான் வந்து இப்போ ஒரு லாக்டவுன் பீரியடில் நாங்கள் போஸ்ட்டுக்கு வந்தாலும் இதை கண்கூடாக பார்த்தோம். அதில் ஒரு குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்ம ஐயா வந்து ரொம்ப வெல் பிளான்டாக ரொம்ப யோசித்து, நானே ஒரு ரொம்ப அப்சர்வர், நானும் ரொம்ப ஸ்லோ டிசிஷன் மேக்கர். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஐயா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இந்த சண்டே ஸ்கூலில் டிசம்பரில் அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அழகாக ஒரு லாக்டவுன் பீரியடில் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சிறப்பாக இந்த இடத்துல தான் நடந்தது. இப்போ இது 3வது இது. அடுத்தது பார்த்திங்கன்னா யூத் கூட பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நிறைய யூத் வந்து ரொம்ப ஈடுபாடோட ஒன் டே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்கும் நாங்கள் இருந்தோம். அது நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. நாட் ஒன்லி அந்த மாதிரி கிறிஸ்மஸ் இல்லாமல் நிறைய காரியங்களை இது பண்ணாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த நாளில் வந்து செய்தி அளித்தவங்க கூட ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஸோ இட் இஸ் இந்த சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் சர்ச் வந்து நம்மளுடைய ஐக்கிய சங்கத்தின் மூலமாக இது வந்து ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அதே வார்த்தையை நான் இந்த நாளில் கூட நான் உறுதிப்படுத்தலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் வந்து எவ்வளோ வீட்டில் வேலைகள் இருக்கும், ஒரு பயம் நிறைந்த உலகம், நிறைய பொல்லாப்புகள் எல்லாமே இருக்குது, நோய் அந்த கொடிய வியாதிகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் எல்லாரும் இதில் வந்து கலந்துருக்குறீங்க. அதுக்காக கூட நன்றி. விஜய் சாமியில் தொடர்ந்து பாலின் சந்திரா ட்ரெஷரர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுது இந்த நாளிலும் நீங்கள் எல்லாரும் ஒரு மனதாக இந்த நாளிலே நீங்கள் ஒரு மனதாக நீங்கள் தேர்வு செஞ்சிருக்கிற புதிய இந்த கன்வீனர் மிஸ்ஸஸ் ஜெயக்குமாரி ஞானதாஸ், அதைத் தொடர்ந்து எஸ்தர் எவர் செக்ரட்டரி, அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம். தென் ட்ரெஷரர்
மிஸ்ஸஸ் ஜெகன் அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. தேங்க்யூ. நம்மளுடைய சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் சார்பாக நம் மத்தியில் வந்திருக்கிற மிஸ்ஸஸ் எடித் சிலஸ் ஞானதாஸ் அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பு வழங்குகிறோம். நாங்கள் இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எங்களுடைய ஒவ்வொரு டிஸ்கஷன்லையும் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் வந்து நல்ல சிறப்பாக இப்போது பில்டிங் நல்லா இது பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ சம் 2 days பேக் கூட நான் போய் பார்த்தேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய குழந்தைங்க இப்போ கூட வந்து படிக்கிறாங்க. அதனால் அதிக சீக்கிரத்தில் பள்ளிகள் வந்து திறக்கோன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறுற பள்ளிகளில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கல்வி மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நிறைய அவங்களுக்கு தேவைகள் மத்தியில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய உணவு இதெல்லாம் கூட கொடுக்குறாங்க. அதுக்காக கட்டாயம் நம்ம வந்து வெளியே வந்து தான் ஆகணும். நீங்கள் எல்லாருமே நல்லா ப்ரே பண்ணுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை, அதுவும் கல்வியை பற்றி அழகாக சொன்னாங்க. அதுவும் பெண்களுக்கு கல்வியை வந்து எவ்வளோ ஒரு உயர்வை கொடுத்துருக்குதுன்றது அந்த யான் பெற்ற நம்மளோட பெற்ற அந்த இன்பங்களை வந்து நம்ம கட்டாயம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கு உங்களுடைய துணை, உங்களுடைய உதவி தேவை. தேங்க்யூ ஆல் ஃபார் நாம் நிர்மூலமாக இருப்பது ஆண்டவருடைய நினைக்கிறது. இந்த கொரோனா காலத்துல எவ்வளவு பேரை நம்ம இழந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கிறோம். எப்போதும் நன்றி கூறுவது என் தலையில கட்டிடுவாங்க ஈரமா. அதே போல இப்பொழுது செய்ய சொல்லிட்டதுனால நன்றி கூறுகிறேன். உமன்ஸ் ஃபெலோஷிப் சார்பாக நன்றியை தெரிவிக்க நான் நினைக்கிறேன். முதலாவதாக நான் சொல்ல வேண்டுமென்றால் போதகர் ஐயா நல்ல பிளானிங், அவர் நல்ல வெல் பிளான் பண்ணக்கூடியவர், எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். விமன்ஸ் ஃபெலோஷிப்லேயும் அவர் எல்லா இதுலேயும் பங்கெடுத்துக் கொண்டதுக்காக அவர் முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது போதகர் அம்மா, அவர்கள் ஒரு தேனி போல மிகவும் சுறுசுறுப்பானவர்கள். வெல் பிளானிங், அவங்களுக்கும் நல்லா பிளான் பண்ண தெரியும். சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவ். எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, திடீர்னு எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நம்முடைய போதகரும் போதகருடைய போதகர் அம்மாவும். அவர்களுக்கும் என்னுடைய விமன்ஸ் ஃபெலோஷிப் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையில் மிக அழகாக அவர்கள் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அதை நான் ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருந்தேன், பார்த்து கொண்டிருந்தேன். மெசேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்களும் அந்த மிஸ்ஸஸ் அடுத்த போதகரம்மா சிறப்பாக செய்தி பிடிக்கும். அந்த போதகரம்மா போலவே சிப்போரால் பற்றியும் பூவாலை பற்றியும் மிக அழகாக சொன்னாங்க. பெண்களாகி நம்ம எப்படி உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அப்ளிகேஷன்ஸையும் அவங்க அழகாக சொன்னாங்க. அவங்க அதுக்கு அடுத்தது நம்முடைய மத்தியில சிறப்பு செய்தி கொடுத்த போதகரம்மா மிஸ்ஸஸ் ஈடித் சைலஸ் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய மெசேஜ்லையும் டெய்லி நம்முடைய அப்ளிகேஷன் நம்ம எப்படி நடக்கணும், ஒவ்வொரு வேதாகம பகுதியிலையும் சிப்போரால், மிரியா, தெபோரால் எல்லாரும் பற்றியும் சொல்லிட்டு அவங்கள போல நம்ம எப்படி டெய்லி நடக்கணும், நம்ம ஆஃபீஸ்லயோ நம்ம ஒர்க்கிங் பிளேசஸ்ல எப்படி நடக்கணும்னு அழகாக சொல்லி நம்ம எப்படி கிறிஸ்டியன்ஸா நம்ம கடவுளை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்ன்றத சொன்னாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சசிகலா லாரன்ஸ், என்னுடைய அவங்களை எனக்கு குழந்தை பருவத்துல இருந்து தெரியும். மிகவும் பக்தி உள்ள மகள். அவங்க இப்போ இருக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அவங்களுக்கு என்னை பத்தி தெரியும், நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது சசி மிக அழகாக அந்த குவிஸ் ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுடைய மெசேஜையும் நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். நல்லா அழகாக ப்ரீஃபாக ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க.
அதுக்கும் நம்ம சசிகலாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து புதிதாக வந்திருக்கிற நம்முடைய கன்வீனர் ஜெயக்குமாரி, அடுத்து செக்ரட்டரி எஸ்கரகன், டெனிஸ் ட்ரெஷரர் அவர்களுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துதலையும் என்னுடைய வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் அழகாக யுவன் செலக்ட் அவர்கள் நடத்தி சென்றார்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லாரையும் அரவணைச்சு நல்ல தாண்டி அவங்க நடத்துவாங்கன்னு நான் கற்றுக்கொள்ள நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நம்முடைய செக்ரட்டரி இந்த கொரோனா காலத்தில் நம்ம எப்படி அழகாக ஸ்பேஸ் பண்ணி எல்லாரையும் தனி உட்கார வச்சு எல்லாருக்கும் ஒரு முகமுடிவு கொடுத்து கவசத்தை கொடுத்து நம்மளை ரொம்ப சேஃபாக இந்த இதை அட்டன் பண்ண வைக்கிறதுக்கு அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வந்திருக்கிற சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த யுவன் ஃபெலோஷிப்பே கிடையாது. உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்கள் ஆதரவுனால தான் நான் 3 வருஷமா 2017 இந்த 21 நாள் அந்த கொரோனா பீரியட் நாள் வரைக்கும் செக்ரட்டரியாக பணியாற்ற கற்றுக்கொண்டு தயவுக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கோஆபரேஷனுக்காகவும் ஐயருடைய கோஆபரேஷனுக்கும் மற்றும் உள்ள செக்ரட்டரி ட்ரெஷரர் தீபன் எல்லாருக்காகவும் நான் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லா துதிகளுக்கும் புகழுக்கும் கடவுளின் கனத்திற்கும் பாத்திரராகி அன்பின் பரமபிதாவே, இந்த ஆசீர்வாதமான மத்திய வேளையிலும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதித்துக் கொடுத்ததுக்காக நன்றி பாராட்டுகிறோம். அப்பா, கொரோனா காலத்திலும் ஆண்டவரே பெண்களுக்கு சென்ற நிச்சயத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க நீர் கருவை பாராட்டியிருக்கிறேன். அருமையான 1000 அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இவ்விதமாக ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சியில் இவர்களை ஈடுபடுத்தபடியான நல்ல ஆலோசனையை தந்து அவர்களை கத்தாவே முன் குறித்து இந்த கூடுகையை ஆயத்தப்படுத்தி கொடுத்து இதை சிறப்பாக முடிக்க அவர்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் இந்த நாளிலே கத்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரை வந்திருக்க ஒவ்வொருவருடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம். தகப்பனே நாங்கள் வந்தவர்கள் அப்படியே நாங்கள் நன்றி செலுத்துவதாக படிக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவு பெற்றவர்களாக எங்களுடைய இருதயத்திலே எங்களோடு பேசின காரியங்களை எடுத்துச் செல்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படட்டும். எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருச்சபை ஆசீர்வதியும் ஆண்டவரே அருமையான சசிகலா ஐயர் அம்மாவையும் கண்களை கொடுக்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரே அவர்கள் இந்த இடத்திலே வந்து பணிபுரியும்படியாக நீர் அவர்கள் கொடுத்த அந்த சாத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் செய்த ஊழியங்கள் திருப்பணிகள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து கொடுத்தேன். ஆண்டவரை இப்போதும் அவர்கள் மத்தியிலே மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவ்விதமாக ஆண்டவரை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செக்ரட்டரி ட்ரெஷரர் கன்வீனருக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த திருப்பணியிலே அவர்கள் செய்ய போகிற காரியங்கள் நாம மகிமைக்காக அவர்களை உற்சாகமாக அவர்கள் செயல்பட நீர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த கூடுதலை பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியம், சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம். அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உண்மை நோக்கி வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி கொடுத்து ஆண்டவரே நாங்கள் உமது சாட்சியின் பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவிக்க அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கும் காத்துக்கொள்ளும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய இணக்கமான கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை கூப்பிடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் வழி நடத்தும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் வென்று பெற்று சதா காலங்களில் உயிரிழந்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.